ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு கிருபையை நம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கூட தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த முடியாத நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கூட கொடுத்தமைக்காகவும், பாடல் பகுதியிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தினமைக்காகவும், நம்மை நிரப்பினமைக்காகவும் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சமயமானது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்கிற நேரமும், கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய ஆலோசனையும் அறிந்து நாம் இன்னும் கர்த்தருக்குள் அப்படியாக நம்மை எப்படியாக உட்படுத்திக் கொள்கிற வேலையுமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வசனத்தின்படி நாம் அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக் கொள்கிற நேரமாக இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை தேவனாய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கேட்கிற யாருக்கும் கொடுத்து ஆதரிப்பாராக. இன்றைக்குரிய வார்த்தைகளாக தேவனாய கர்த்தர் நமக்கு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை தேவனாய கர்த்தர் தாமே நமக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாய கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு இறைவனாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை எடுத்து ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசுவே சொன்ன வார்த்தையை நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க, தியானித்து பார்க்க இறைவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று தமிழத்தில் கேட்க வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை நமக்கு எழுதி வைத்து கொடுத்து போயிருக்கிறார். அதற்காக நாம் தேவனாய கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆண்டவரத்திலிருந்து நமக்கு எது வேண்டுமானாலும் கேட்க வேண்டும், கேட்டால் நாம் பெற்றுக்கொள்ளலாம், கேட்டால் தருவார் என்று சொல்லி இதில் ஒரு நிச்சயம் நமக்கு அவர் சொன்னபடினாலே உண்டாயிருக்கிறது. அதற்காக ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரிப்போமாக. அப்படியெல்லாம் நமக்கு ஒன்று வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் கேட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நியாய விதியை கூட வைத்திருக்கிறார், அல்லது ஒரு பிரமாணத்தை கூட நமக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு என்ன வேண்டுமானாலும் அவரிடத்தில் கேட்டால் நாம் சந்தோஷப்படும்படியாக ஆண்டவர் என்ன செய்வாரா, அதை நமக்கு கண்டிப்பாக நிறைவாக தருவார். அதற்கு நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று சொல்லி ஒரு வழக்கு சொல்லு உண்டு. எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். ஆமாம், சின்ன பிள்ளை பிறந்து அன்றைக்கு அது விழுந்தாலும் அதற்கு பசி எடுக்கிற பொழுது, அதுக்கு தேவை இருக்கிற பொழுது அது அழுது என்ன செய்யும்? தமக்கு பசிக்கிறது என்று சொல்லி அது தாய்க்கு என்ன செய்யும்? அதை தெரிவிக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இறைவன் இப்படி ஒரு காரியத்தை, இப்படி ஒரு புத்திய அறிவை பிறந்த அன்றைக்கு அந்த பச்சை குழந்தைக்கு என்ன செய்திருக்கிறார்? பசித்தால் அம்மா கிட்ட பால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இருக்கிற வாய் திறந்து பேச முடியாட்டாலும் என்ன சொல்லி நீ அழுது கேட்கணும், அப்ப அம்மா உனக்கு என்ன செய்வாங்க? உன் பசிக்கு உனக்கு பால் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு கூட என்ன செய்திருக்கிறார்? அப்படி ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார், அதற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படின்னால்தான் என்ன செய்யும்? பிள்ளைகள் சிறு பிள்ளையாக இருந்தாலும், பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு பசிச்சுட்டு அப்படின்னு சொன்னாலும் வீல் என்று சொல்லி எழுதி சொல்லும், அழு என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே தாய் தூக்கி என்ன செய்வா? பால் கொடுப்பா. பால் கொடுத்த உடனே பசி அடங்கிரும். அழுத பிள்ளை என்ன செய்யும்? இப்போ என்ன செய்யும்? அமைதியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு வேண்டியது கிடைத்து விட்டது. அதற்கு அழுதால்தான் என்ன செய்யும்? நமக்கு பால் கிடைக்கும் என்று அந்த பிள்ளைக்கு கூட தெரிந்திருக்கிறது. ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்த பிற்பாடு நாம் தேவனத்தில் கேட்கிறதுல சோம்பேறிகளாக இருப்போம், இல்லை சோம்பல் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய குற்றமாக இருக்கும். ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி கேளுங்கள், என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க. நீங்க கேட்கும் பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவேன், நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு பார்க்கப்படுகிறது. யாக்கோபு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது கேட்கணும். கேட்காம இருந்துகிட்டு நான் சங்கடப்பட்டு இருந்தாலோ, இல்லது ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டாலோ, இல்லது ஒரு காரியம் குறைவா இருக்கிறது, ஒரு காரியம் இருக்கிறது, அது தேவை இருக்கிறது, அது கிடைக்கலங்கிறதுக்காக குடும்பத்தில் கணவன் மனைவியோ அல்லது பெற்றோரும் பிள்ளைகளுமோ ஒருவருக்கு ஒருவர் அப்படியாக தேவையற்ற
தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற சண்டை சச்சரவுகளை நம்ம போடுகிறதுல அர்த்தமே இல்லை. அப்படி சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், ஏதாவது நமக்கு காரியம் இருக்கும், அந்த காரியத்துக்காக ஒருத்தர் என்ன செய்வோம், தேவையில்லாம பழி சாட்டிக்கிட்டு இருப்போம். என்னாலதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்படி சொல்லாதப்பா, அப்படி சண்டை போடாத. சண்டை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டும் பிரயோஜனம் இல்லை. யார்கிட்டையும் நீங்க மனசாப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. யாரையும் குற்றம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீ கேளுப்பா, நான் தரலைன்னா அப்புறம் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதாக நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, உங்களுக்கு இப்ப ஆசை, ஆனா என்ன செய்யல, நீங்க நினைச்சது மாதிரி நடக்கல, கிடைக்கல. ஆமா, வார்த்தையால ஒருத்தருக்கு இதனால ஒன்னால தான் என்னால சொல்லி இருந்துருங்க. சதக்குன்னு கத்தி ஊத்தி குத்துற மாதிரி குத்தி உங்களுடைய மனசை வேதனைப்படுத்துறீங்க, ஒருவருக்கு வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால என்னப்பா பிரயோஜனம்? ஆமா, அவனுக்கு இருக்கு, எனக்கு இல்ல. இப்படி பொறாமை போறதையும் அவசியம் இல்ல, தப்பு அப்படின்னு இங்க எழுதி வச்சிருக்கு. ஆமா ஆமா, ஆண்டவரே தாருன்னு சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணல, அதனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கேளுப்பா, நீ கேளுன்னு தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, கேளு, நான் கொடுப்பேன். நீ சந்தோஷப்படுற மாதிரி மனசு நிறைந்து நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் என்ன செய்வேன், அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்க ஒரு பரிசுத்தவாட்டி இருந்தாங்க ஆதியாகம புத்தகத்துல. அவங்க புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சண்டை போடுறதுனால அர்த்தம் ஒன்றும் இல்லை. வாசிச்சு பாருங்க, ஆதியாகம புத்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அங்க அந்த அம்மா வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வாசிச்ச வேத பகுதியை போல வீட்டு மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பிள்ளை தாரும் இல்லைன்னா நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, இப்ப நம்ம பிள்ளை பிறாத மலடியா உங்க கூட குடித்தனம் நடத்துறதை காட்டிலும், குடும்பம் நடத்துறதை காட்டிலும் நான் செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும்னு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த ஐயா கிட்ட மல்லுக்கு நின்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேத பகுதியில எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தில் 30:1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. வராததை கண்டு ஆமாங்க, வாசி மாதிரி பொறாமப்பட்டு என்ன புண்ணியம், யாக்கப்பட்டு சண்டை போட்டு என்ன புண்ணியம். வாசிங்க. ஆமா, அப்ப யாக்கோபு என்ன சொன்னாரு, 2ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. ஆமா, அவருக்கும் சங்கடம், கோபம் வந்துட்டு, தேவன் அல்லவோ நான் தேவனா அப்படி சொல்ல ஒரு கோபம் வந்துட்டு கடைசியில் அங்கே ஒரே சண்டைக்காடா போச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வச்சிருக்கிறது. எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு ஒரு குறை இருக்கு, உனக்கு ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா தேவனிடத்தில் என்ன செய்யணும், நீ கேட்கணும் அப்படின்னு நமக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையாக இருக்கிறது. அதற்காக நம்ம மூஞ்ச தூக்கிட்டு இருந்தனாலே ஒன்றும் இல்லை, கோவப்பட்டுக்கிட்டு இருந்தனாலே ஒன்றும் இல்லை, இல்லை அவளுக்கு இருக்கு அவனுக்கு இருக்கு எனக்கு ஏன் ஆண்டவர் தரலன்னு சொல்லி அந்த ஆளுங்களை பொறாமப்படுறதுனால ஒன்றுமே இல்லை. ஒரே வார்த்தையில சிம்பிளா ஆண்டவர் சொல்லி வச்சுட்டாரு, கேளுப்பா தாரேன். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? கேளுப்பா தாரேன். நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைய மாதிரி நான் உனக்கு தாரேன்னு சொல்லியாச்சு. வேற நீ கேட்காம இருக்கிறது தான் பெரிய குற்றம். மற்றதெல்லாம் குற்றம் இல்லை, கேட்கணும் 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 அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பின்னால அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மண்டையில் உரைச்சிச்சா என்னமோ தெரியல, கண்டிப்பாக கேட்டிருக்கிறாங்க. அது அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது வாசிங்க. 22வது வசனம். தேவன் ராகேலை நிலைத்தறினார். ஆமா, தேவன் ராகேலை நினைத்தரலான்னு எழுதப்பட்டிருக்கு. ஜெபிச்சதை பத்தி எழுதல, அந்த வார்த்தையில அது அடங்கி இருக்கு, அந்த காரியம் அடங்கி இருக்கு. அதுக்கப்புறம் தான் புருஷன் சொன்ன பிறகுதான் அந்த அம்மா தனியா இருக்கும் போது யோசிச்சு பார்த்துருக்காங்க, நம்ம வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், அவரு எப்படி நமக்கு பிள்ளை கொடுப்பாரு, அவர் மூலமா தான் பிள்ளை கொடுக்கணும்.
ஆனாலும் அவர் எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டவர் நம்ம கற்பத்தை அடைச்சி வச்சிருக்கிறாரு. அப்போ அப்படியான நம்ம கற்பத்தை ஆண்டவர் தானே திறக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த அம்மாவுக்கு வந்திருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பா நான் எனக்கு குழந்தை தாரு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஆண்டவர் பார்த்து அவர் ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை நினைச்சேர்னாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, ராகேலுக்கு இனியும் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குழந்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அப்படினாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கேட்கணும், கேட்டால் ஆண்டவர் தருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, உறுதியாக தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு மகள் என்ன செய்தார்? தந்தை இடத்துல வேணும்னு கேட்டார். அந்த அப்பா மறுக்கலை. உடனே என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு கேட்டதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை ஒரு பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அவள் புறப்படுகையில் அவள் புறப்படுகையில் தகப்படத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவன் கழுதை மேலிருந்து இறங்கினாள். அவன் காலேபை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஆமாப்பா, வளர்ச்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அப்போ கேட்டாங்கன்னு சொல்ற. அப்பாட்ட கேட்டாங்க, மக கேட்டுச்சு. கல்யாணம் முடிஞ்சு போறாங்க. அவங்களுக்கு சீராட்டி சீதனம் எல்லாம் அப்பா கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் அந்த பிள்ளை பார்த்துருக்கும் பொழுது அது அவ்வளவு செழிப்பா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு அது மனசுக்கு தோணி இருக்கு. தோணின உடனே பெறப்பட்ட பிள்ளை மெதுவாக கழுத மேல இருந்து இறங்கி இருக்கு. இறங்கினோடனே ஏதோ கேட்கணும்னு மகா இறங்குறான்னு தகப்பனுக்கு தெரிஞ்ச உடனே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அப்பா நீங்கள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, ஆனாலும் அது ஒரு வறட்சியான ஒரு பகுதியாக இருக்குது, அதில் விளைய வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம், அதனால எனக்கு நல்ல நிலத்துலேயும் ஒரு பங்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் கேட்டுட்டாலேங்கிறதுக்காக கொடுத்த மாதிரி கீழே உள்ள வசனெல்லாம் நமக்கு எழுதி வைக்கப்படலை. அப்படியாமா உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா என்ன செஞ்சாரு? ரொம்ப சந்தோஷப்பட்டு மனப்பூர்வமா என்ன செஞ்சாங்களா, கீழ்ப்புறத்திலும் கிழக்கு பக்கத்திலும் மேற்கு பக்கத்திலும் இருக்கிற நல்ல நீர்ப்பாய்ச்சல் நிலத்தை கொடுத்தாரு. அதுங்களா, கேட்டுட்டாலே மகா வாயை திறந்து கேட்டுட்டாலே கண்டிப்பா அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கொடுத்தாருங்கிறது தான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்தம்மா இந்த பக்கத்தில் உள்ளதை எடுத்துக்கோ, இந்தம்மா இந்த பக்கத்தில் உள்ளதை எடுத்துக்கோ, போதுமாமா அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை பார்த்தாப்புல. அவளுக்கு அங்கே ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் அவர் பார்த்தார். போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த அம்மா போனாங்க அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அக்சாலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படினால தேவனுடைய பிள்ளைய நாம என்ன செய்யணுமா, நமக்கு வேணும்னா வேணுங்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் தருவார். நிறைய காரியங்களை கேட்டு நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இனியும் உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க, கண்டிப்பாக கத்தர் தருவார். அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்குது தானே, பெற்றுக்கிட்டீங்க தானே. அப்போ இனியும் வேணுங்கிறத நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஏன்னா வானமும் பூமி விழுந்து போனாலும் என்னோட வார்த்தைகளோ ஒரு காலம் விழுந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாறாது, தப்பாதுன்னு ஏசப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த வார்த்தை ஏசப்பா சொன்ன வார்த்தை. ஆனபடினால கேளுங்கள், உங்க சந்தோஷம் நிறைவாகபடி நீங்க என்ன செய்வீங்க, என்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுவீங்க அப்படின்னு ஆண்ட சொல்லியிருக்கிறபடினால நீங்க கேளுங்க. இப்பவும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க, கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா தருவாரு. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தையாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் சோத்திருப்போமாக. கேட்டு பெற்றுக்கொள்றதுல நம்ம யாக்கோப்பு மாதிரி ஒரு போர்க்குணம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமா, நமக்கு யாக்கோப்பு மாதிரி ஒரு போர்க்குணம் உள்ளவங்களா இருக்கணுங்கிறது நமக்கு யாக்கோப்பு இல்லத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆதியாகமம் 32:24 முதல் 26 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் எதையும் பெற்றுக்கொள்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அதற்காக அவர் என்ன வேணாலும் செய்வார்.
அப்போ தன்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றி கொல்லணுங்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சு. கோலம் தெளிவா போன இந்த 2 பரிவாரங்களும் எனக்கு தந்தி அப்படின்னு ஆண்டவரத்தில் அவரு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணினாரு. இப்படி சொன்னீரு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. இப்போ அதுக்கு ஆபத்து வர ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. அண்ணன் கத்தி கம்போட அடியாட்களோட தடியாட்களோட ஒரு வாராந்து கேள்விப்பட்டவனே இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டதை ஒரு நொடியில் அண்ணன் வந்து அழிச்சு விடணும்னு ஒரு கலக்கம் வந்த பொழுது ஆண்டோட சமூகத்தில் போய் அதை பாதுகாத்து தரும். நீங்கள் தானே என்னை ஆசீர்வதித்து திரும்பவும் உன் தேசத்துக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்க. நான் போய்கிட்டு இருக்கேன். போன்னு சொன்னது நீங்கள் தான். இப்போ போய்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எனக்கு முன்னால் வந்து விசுரவும் எடுத்து நிற்கி, இப்போ நீங்கள் தான் என்னை ஆசீர்வதித்து இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி அனுப்பணும்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கறதுக்கு அவர் என்ன செஞ்சார், தீவிரப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்குது. அப்படி யாக்கோபுக்கு எதையும் பெற்றுக்கொள்ளுகிறதுல ஒரு போர்க்குணம் இருந்துச்சு. போராடி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு போர்க்குணம் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்டையும் சண்டை போட்டு வாங்கிட்டாரு. தம்முடைய சுதந்திரங்களை பாதுகாத்து கொண்டாரு. அவருடைய ஆசீர்வாதத்தை மனதார அவருடைய ஆசீர்வாதத்தை அவரை பெற்றுக்கொண்டாருன்னு அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 32:24 முதல். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனுடனே போராடி, ஆமா அவரை தள்ளி போட்டுட்டு பெயரணும்னு பார்த்தாலும் போக முடியல. ஆமா இருக்க பிடிச்சுக்கிட்டாரு, தொடச்சத்தை சொட்டாரு. ஆமா உடுப்பா நான் போட்டும் நான் கேட்டதை சரின்னு நீங்க சொல்லி என்னை நீங்க ஆசீர்வதித்த ஒழிய உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. உருண்டு பிறண்டிருக்காங்க ஆண்டவர். அவரும் நம்ம என்னைக்காக ஜபத்தில் இப்படி உருண்டு பிறண்டிருக்கோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம வேணுங்கிறதுக்காக உருண்டு பிறண்டிருக்காங்க. ஆண்டவர் ஜபத்தில் நம்ம முழங்கால் போட்டுக்கிட்டு தேவ சமூகத்தில் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, துதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவரி நீர் பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தராய் தேவன் என்ன செய்வாரா? துதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு பரலோகத்தில் இருக்க முடியாது, இருப்பு கொள்ளாது. ஐயோ அங்கே ஒரு பிள்ளை என்ன துதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி டங்குன்னு என்ன செஞ்சிருவாரு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவார், உங்களுக்குள்ளே வந்துடுவார். அப்படி தான் அன்றைக்கி யாக்கோபுக்கு நடந்திருக்கு. அவர் சோத்திரிக்க ஆரம்பித்தார். கத்திர வந்துட்டாருன்னா ராத்திரி பொழுதுதான் இவர் சோத்திரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் விடியப்பா போட்டோம் அப்படின்னு, அடுத்த வேலை இருக்கு நான் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அவர் விடமாட்டுக்கன்னு சொல்லி எடுத்துதாரா. தொடச்சந்து நரம்ப தொட்டிருக்காரு சுலுக்கிட்டு. அப்போ எவ்வளோ வலிச்சிருக்க தொடச்சந்து நரம்ப பிடிச்சி இழுத்துச்சுன்னா அந்த வலிச்சாலும் எம்மான்னு கத்தலை. அவர் கர்த்தாவே அப்படின்னு தான் கூப்பிட்டு என்ன செஞ்சாரு, விடமாட்டாண்டவரேன்னாரு. இவன் விடமாட்டான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆண்டவருக்கு. இவனுக்கு என்னப்பா செய்யணும் சொல்லு அப்படின்னு சொன்னவனே, நீர் என்ன ஆசீர்வதியும் நான் ஒரு விட்டுறேன் அப்படின்னு இவர் சொன்னார். சரி அப்பா அவனை ஆசீர்வதிச்சுட்டேன்னு அவர் ஆசீர்வதிச்சுட்டு போனாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் சொன்னார், கேட்குறவனுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு போர்க்குணம் யாக்கோபுடத்தில் இருந்துச்சு தானே. 1 சாமுவேல் 1:10-11 அங்கே ஒரு பரிசுத்தவாட்டியை கொடுத்து எழுதியாக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழுது கெஞ்சி தேவைப்பட்ட பொருத்தனை பண்ணி எப்படியாவது அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு நமக்கு அவங்க காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், அழுது கரைஞ்சி ஒரு பொருத்தனை பண்ணி எப்படியாவது நினைச்சினோம் வாங்கிடணும். பிள்ளைகள் சில காரியங்கள் கேட்பாங்க, தகப்பனுக்கு கொடுக்கறக்கு மனசில் போப்போ உனக்கு இதே வேலையாக போச்சு சொல்லியா போச்சு, அதெல்லாம் இவனு தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை ஒரு வேலை சரியாக படிக்காத பிள்ளையா இருப்பா. அப்போ இந்த அப்பா எப்படி நைஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்ல விவரமான பிள்ளைகள், அதில் பெண் பிள்ளைகள் நல்ல சாதுரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட காரியத்தில்.
எப்பா எப்பா வாங்கி தருவியா தர மாட்டியாப்பா? தர முடியாதுன்னு சொன்னல, போ. நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்க முடியாது. சரிப்பா, நான் ஒன்று சொல்றேன், அப்போ தருவீங்களா? என்ன சொல்லு அப்படின்னு. நான் அடுத்த திருப்பு கிளாஸில் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னு வைங்களேன். இப்போ 25 இருப்பா, 25 ரேங்கில் இருப்பா. நீங்கள் எனக்கு நான் கேட்டதை தருவீங்களாண்ணா? அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த பிள்ளைய மாக்குன்னு படிச்சு என்ன செஞ்சிடும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன செஞ்சிடும்? எப்படியாவது இதுக்கு இப்போ எப்படியாவது இவளுக்கு அது அவசியம், கேட்ட அந்த காரியம் அவசியம். அது மேல இருக்கிற ஆசை, அப்படி அந்த ஆசை எப்படியாவது நிறைவேற்றணுங்கிறதுக்காக மாக்குன்னு படிச்சு என்ன செஞ்சிடும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு அப்பா கத்த போட்டுக்கிட்டே ஓடி வருவா. சாயங்காலம் போல என்ன பிள்ளை கீழே விழுந்துடாத, ஏன் இப்படி தடமுடான்னு ஓடி வர, பார்த்து வா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டப்பா அப்படின்னு. அந்த அப்போ எனக்கு சந்தோஷமா ஆயிரும். கேட்டதுக்கு அதிகமாக ஒருவேளை அந்த காரியத்தில் அந்த பிள்ளைக்கு என்ன வேணாலும் கேட்டு என்ன செஞ்சுருப்பார், வாங்கி கொடுத்துருவாரு. இப்படி தான் அந்த அம்மா அழுது கரைஞ்சி ஆண்டவர்கிட்ட பொருத்தனையும் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கேட்டா தருவேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கேட்கணும்ல, இவங்கள மாதிரிலாம் நம்ம கேட்கணும்ல. நம்ம கேட்டா கண்டிப்பா வாங்கிடலாம். தர முடியாது, கிடைக்காதுன்னா ஆண்டவர் சொல்லிடுவார். இல்ல மகளே, இது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவார். 1 சாமுவேல் 1:10-11 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க. அவன் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, ஆமா, என்னுடைய காரியங்களை கண்ணோக்கி பார்த்து எனக்கு எவ்வளவு அவமானமும் நிந்தயமா இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க, வேதனையா பேசுறாங்க, குத்தி காண்பிக்காங்க. ஆண்டவரே, ஆமா, அவன் அடியாவை நினைத்தரலி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா, ஆமா ஆமா, நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளை தாங்கப்பா, எனக்குன்னு வேண்டாம், அதை உமக்கே கொடுத்துருந்தேன், உமக்கு ஊழியத்துக்குனே கொடுத்துருந்தேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அந்த அம்மா கேட்டாங்க, அழுது கெஞ்சினாங்க அப்படி சொல்லப்படுது. யாக்கோபு குறித்து கூட சொல்லுகிற பொழுது, அவன் தூதனாரோடு போராடி நான் அழுது கெஞ்சினான்னு சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அழுது கெஞ்சி எப்படியாவது தருவேன்னு சொல்லியிருக்காருல்ல இவரு. சொன்னவரு சொல்லலைன்னு சொல்ல மாட்டார்ல, கண்டிப்பா ஆண்டவர் சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்ல மாட்டாரு. இந்த வசனத்தை நீங்க சொல்லி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, தருவேன்னு சொன்னீங்களாப்பா, சொன்னீங்களா சொல்லலையா அப்படின்னு சொன்னா, சொன்ன மகனே இப்போ என்னப்பா செய்யணும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சிருவாரு. ஆமா, நம்ம அது ஆவில உணரலாம், நமக்குள்ளே கர்த்தர் சங்கடப்படுது துக்கப்படுது அறிய முடியும், அவர் சந்தோஷப்படுகிறதையும் நம்ம ஆவியில அறிய முடியும். ஹல்லேலூயா! நம்ம உணர்வுள்ள ஆவியை தானே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு, நமக்கு உணர்வுள்ள ஆவி தானே இருக்கு. ஆனால் அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளை கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக நிறைவாகும்படி தருவார் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற இந்த அன்பான வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. மத்தேயு புத்தகத்தில் 9:27-30 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் கேட்காத மாதிரி, காது கேட்காத மாதிரி ஆண்டவர் இருப்பார். கூப்பிட்டு பார்த்தாச்சு அப்படின்னு விட்டுட்டு போகிறோமா, இல்லை நம்ம எந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார் பார்ப்பார். மத்தேயு 9:27-30 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க. இயேசு அவரை விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே போனார்கள். தாவீது குமாரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். திருப்பி கேட்டார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆமா, ஆக கடவுது என்று சொன்னார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு என்னத்தீங்க போதும் 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 பார்த்தீங்களா? அவர் 2 குருடர்கள் ரோட்டில் இருந்திருக்கிறாங்க. பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ எப்படியோ தெரியல, என்ன சொல்லினே தெரியல. அப்போ அந்த வழியாக ஏசப்பா வந்திருக்கிறாங்க. ரொம்ப காலடி சத்தமும் ஜனங்களுடைய ஆரவார சத்தமும் ரொம்ப கேட்டிருக்கு. என்னதுன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அப்போ அதோ நசரேனா இயேசு போறாரு. அப்போ இவருக்கு ஏற்கனவே இந்த 2 குருடை கேள்விப்பட்டாங்க. ஏற்கனவே அங்க நாசரேத்து ஊர்ல ஒரு 2 குருடர்கள கண்ணை திறந்தாரா, ஒரு பிறவி குருடனை கண்ணை திறந்தாரா, இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஐயோ, அந்த இயேசுவை நம்ம பார்க்கணுமே, அவரை நம்ம காணணுமே, அவர்கிட்ட போகணுமே இவங்களுக்கு ஆசை தான். யார் கூட்டிட்டு போவா? அப்படி இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரும் இருந்த வழியா அவர் போன உடனே இயேசு வாராரு அப்படின்னு சொன்ன உடனே, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு இங்க குபாடு போட்டிருக்கிறாங்க. சந்தடியில் ஆண்டவருக்கு காது கேட்கலையோ, காது கேட்டாலும் கேட்காத மாதிரி அவங்களுக்கு நம்மகிட்ட இருந்து இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறதுல வைராக்கியம் இருக்கா, உறுதி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு மாத்திரமல்ல, அவங்க பெற்றுக்கொள்கிற பொழுது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியட்டும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. கேட்காத போல போயிட்டார். நம்மளாம் சில நேரத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கோம், கேட்காத போல இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன செய்யறது? ஆனால் கேட்கறத நிப்பாட்டிடக்கூடாதுங்கிறத இப்போ காரியம். ஹல்லேலூயா! அவன் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. எங்க எதுக்கோ ஒரு வீட்டுக்கு யாரை கூப்பிட்டுருக்காங்க, எதுக்கு கூட்டாங்க தெரியாது. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு. ஒரு கூட்டம் அவர் பின்னால போயிட்டு இவங்க கண்ணு தெரியாது, தட்டு தடுமாறி என்ன செஞ்சிருக்காங்க, எத்தனை நேரம் கீழே விழுந்தாங்களோ எந்திரிச்சாங்களோ தெரியாது, எவ்வளோ காயப்பட்டுச்சோ தெரியாது. நமக்கு சில நேரத்தில் பல காயங்கள் வந்துடும். இந்த இடைக்காலத்தில் இந்த கேப்பில் கர்த்தர்கிட்ட கேட்டு அவர் நமக்கு தருவதற்கும் 2க்கும் இடைப்பட்ட காலங்களில் அந்த கேப்பில் பல காயங்கள், உள்காயம், வெளிக்காயம், மனக்காயம்னு பல காயம் வந்துடும். கூப்பிட்டு பார்த்தோம், போயிட்டாரு, சரி அப்படின்னு அவங்க இருக்கலை. உடல் அவரை பின்னாடி வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் அங்கே போய் முன்னாலேயே போய் வீட்டிலேயே போய் தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்குன்னு முச்சரிக்க சத்தம் போட்டுருப்பாங்க போல இருக்கு. அப்போ ஆண்டவர் பார்த்துருக்கிறார். ரொம்ப உறுதியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க கண்ணை திறந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி, சரி இதுக்கு என்கிட்ட வல்லமை உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கிங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னு சொல்லப்பட்ட விசுவாசிக்கிற சாமி, அதனால தானே சாமி நீங்கள் கேட்டீங்களோ கேட்கலையோ, கூட்ட சந்தடியில் நாங்கள் சொன்னது உங்கள் காதில் வந்து விழலையோ என்னமோ, கூப்பாடு கேட்கலையோ என்னமாப்பா, உமால முடியுங்கிறனால தானே நாங்கள் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு கீழே விழுந்து முட்டியெல்லாம் உடைச்சிக்கிட்டு வந்திருக்கோப்பா, பாருங்க காயமா இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு மனதிற்கு அவன் கண்களை தொட்டு பார்க்க முடியாது வச்சுட்டாரு. கூடர்கள் பார்வையில் இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம இருக்கணும் 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 இருக்கணும். அதான் இப்போ நம்ம கிட்ட இருக்க வேண்டிய காரியமா இருக்கு. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்துவமாக. அப்படிதான் அந்த கானானிய ஸ்திரீயுடைய காரியத்திலும் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மத்திய 15 22 28 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, பெண்ணுக்கு பேய் பிடிச்சிட்டு, சாசு பிடிச்சிட்டு, குணமாக்குறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நாசிரத்தூர் இயேசு இன்னும் ஒருத்தர் இருக்காரு, அவர் கண்டாலே பேயெல்லாம் ஓடுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம மகளுக்கு அவரால் சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியுது. பிள்ளையை தூக்கிட்டு வர்றதுக்கும் வழி இல்லை. வீட்டில் பிள்ளையை கட்டி போட்டுட்டு இருந்தாங்களோ என்னவோ தெரியல, கூட உதவிக்கு ஆள் இல்லையே என்னவோ தெரியல. ரொம்ப மோசமான பேய்னா பக்கத்து வீட்டுக்காரன், எட்டு வீட்டுக்காரன், சொந்தக்காரன் கூட என்ன செய்ய மாட்டான்,
ஏதாவது அப்படி ஒரு பெரிய தாக்குதல் உண்டாயிட்டு, ஒரு மோசமான ஒரு தாக்குதல் குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு உண்டாயிட்டு அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர் கூட வரமாட்டான். வந்தோம்னா நம்மளே அந்த சாட்சி தாக்கிட்டா என்ன செய்யும் சொல்லி வரமாட்டான். தாய் வேறு வழி இல்லாமல் கண்ணீர் மல்க அந்த பிள்ளை கூட இருந்தாங்கன்னு நம்ம பார்க்க முடிகிறது, பராமரிச்சுக்கிட்டு. அப்போ பிள்ளைய ரூமில் போட்டு பூட்டி வச்சாங்களோ என்ன செஞ்சாங்களோ கெட்டி போட்டாங்களோ தெரியல. வந்திருக்கிறாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, ஏசப்பா ஏசப்பா. இப்படி ஒரு பெரிய ஒரு சங்கடத்தில் என் மகா இருக்கு, நானே இருக்கேன், வந்து உதவி செய்ய ஒரு ஒன்றும் பதிலே சொல்லலையா. கூட கூட சீசர்களுக்கே சங்கடம் ஆயிட்டு, ஏன் ரொம்ப இறக்கமுள்ளவராயிட்டேன். நான் இன்னும் ஒரு விதவை மார்பிள் அடிச்சுட்டு அழுதுகிட்டு புருஷனே இழந்தேன், ஒத்த பிள்ளை இழந்துட்டேனே, நான் இது எப்படி பிழப்பப்பா அப்படின்னு அழுதுகிட்டு வந்த பொழுது அந்த அம்மா கேட்க கூட இல்லை. வழியில் நின்று அவரு நின்று நிப்பாட்டி மனசுருகி செஞ்ச அவரு இந்த அம்மா விஷயத்தில் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. பாவம், எவ்வளோ நாளா இந்த அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஆண்டவர் நோக்கி கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களும் கேட்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகிக்கிட்டே இருக்கலாம். அது நம்மளையும் வருத்தப்படுத்தி பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் துக்கப்படுற அளவுக்கு கூட அது இருக்கலாம். அப்படி தான் அந்த அம்மாவுடைய நிலைமை இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம இந்த 15ஆம் அதிகாரத்தில் 22 முதல் வாசிக்கும் போது இருக்கிறது. கூட இருந்தாங்க அப்போஸ்தலர் சொன்னாங்க, மௌனமாக இருந்தாங்க. அந்த அம்மாவை வீட்டுக்கே வந்துட்டு விடலை ஆண்டவரே, திரும்ப திரும்ப கேட்டுச்சு. அப்போ கடினமான ஒரு வார்த்தை சொன்னாருன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப சங்கடமாயிருப்பாங்க. ஆனாலும் எப்படியும் என்ன ஆனாலும் சரி, என்னமும் சொல்லிட்டு போகிறேன், எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை, இப்போ என் பிள்ளைக்கு நீ சுகம் தந்தே ஆகணும், ரொம்ப நான் விடமாட்டேன் அப்படின்னு விடாமல் என்ன செஞ்சுக்கிட்டாங்களாம், பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 25 முதல் வாசிங்க. ஆமாம் ஆமாம், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு யாராவது போடுவாங்களா? நீ வந்து புறஜாதி பெண்ணு, நீ இஸ்ரவேலிய பெண் இல்ல, நீ யூத பெண் இல்ல, நான் ஒரு யூத போதகனாக இருக்கிறேன், நான் என்னுடைய ஜனத்துக்கு ரட்சிப்பரும்படியாக நான் வந்திருக்கிறேன், உனக்கு உன்னுடைய பிள்ளைக்கு புறஜாதியா இருக்கிற உன்னோட பிள்ளைக்கு கானானியத்திலா இருக்கிற உன்னோட பிள்ளைக்கு நான் சுகம் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் போட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். சில வேளைகளில் பல வேளைகளில் நம்மளும் இப்படிதான் கடினமாக தோன்றுகிற பொழுது ஆண்டவரையே வயதுருவாங்க சிலர். உமக்கு கண் இல்லை, அது இல்லை, நீ நான் கூட ஒத்த சொல்ல ஆண்டவரை வாய்க்கு வந்தபடிலாம் ஏசிடுவாங்க. கெட்ட வார்த்தை போட்டு கூட என்ன செஞ்சுருவாங்க, ஏசிடுவாங்க. அப்படிலாம் ஏசுறவங்க இருக்காங்க. ஆமாம், நான் கர்த்தரை சரியாக அறியாத ஆரம்ப காலங்களில் என் குடும்பத்தில் என்னுடைய தங்கச்சிக்கு ஒரு பலவீனம் உண்டாயிருந்தது. வாலிப பிள்ளை ஒரு பலவீனம் உண்டாயிருந்தது, ஒரு நரம்பு திரட்சி மாதிரி உண்டாயிட்டு. அப்போது அது எந்த மருந்து கொடுத்து எது கொடுத்தும் போகலை. நானும் இயேசுவை இப்போ அறகுறையாக இயேசுவை அறிந்திருந்த காலம், ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தின காலம். ஆனாலும் கொஞ்சம் இயேசுவை பற்றி தெரியும். ரொம்ப சங்கடப்பட்டு சொகாகலன்னு கெட்டார்த்த போட்டுக்கூட வச்சுருக்கேன். என் தேவன் என்னை மன்னித்தார், அதற்கு மன்னித்து என்னை எனக்கு ஒரு ஊழியக்காரனாக கொண்டு வச்சிருக்கிறார். அந்த ஆனந்தத்தில் எனக்கு அப்படி வந்துட்டு அது மாதிரி அப்போ எத்தனை பேர் இப்படிலாம் ஆண்டவரை வஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர் என்பதை நான் இப்பொழுது அதிகமாக உணர்கிறேன். ஆனால் அந்த அம்மா அப்படி கூட செய்யலை, மறுபடியும் பணிவாக தான் சொன்னாங்கன்னு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அதற்கு ஆமா ஆமா, ஆண்டவருக்கே ஆச்சரியம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட
செங்கடலை பிளந்ததெல்லாம் அறிஞ்ச ஜனங்கட்ட, யோர்தானை பிளந்ததெல்லாம் அறிஞ்சது ஜனங்கட்ட, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் தாண்டி இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுத்த இந்த ஜனங்கள்கிட்ட கூட இந்த விசுவாசம் இல்லையே. இந்த பிள்ளைக்கு நம்ம மேலே இவ்வளவு பெரிய விசுவாசம் அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்பட்டு, போமா உன் பிள்ளை சோகமாயிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாருன்னு பார்க்குறோம். அல்லேலூயா. கேளுங்க, என்ன உங்களுக்கு என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யாக்கோபை போல, இந்த குருடர்களை போல, இந்த அண்ணாரை போல, இந்த காரணிய சிறிய போல பெற்றுக்கொள்ள வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், தருவேன்னு சொல்லியிருக்காரு. தருவார். தர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு பிடிவாத குணம் நமக்கு வேணும். கேட்டு பெற்றுக்கொள்கிறதுல ஒரு பிடிவாத குணம் வேணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பிடிவாதம் பிடிப்பாப்பா, பிடிக்கிற பிள்ளைப்பா, பொம்பளைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிவாதம் கூடாதுமாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு பிடிவாதம் வேணும். ஆணுக்கும் வேணும், பெண்ணுக்கும் வேணும், யாருக்கும் வேணும், ஒவ்வொருவருக்கும் வேணும்னு நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி கேட்குற நம்ம விசுவாசத்தோடு கேட்கணும்னு மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 23, 24 கூட ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 2 காரியம் அங்கே இருக்கு. ஒன்று, ஆண்டவர் தருவார்கிற விசுவாசம் இருக்கணும். அப்பதான் பிடிவாதமா ஜெபம் பண்ணுவான். வழக்குதா? அப்பதான் விட மாட்டோம் ஆண்டவரை. புரியுதா? ஒன்று ஆண்டவர் தருவார்கிற விசுவாசம், இன்னொன்று ஆண்டவர் அதை தருவதுக்கு அவரால் ஆகுங்கிற விசுவாசம். 2 விசுவாசம் அங்க சேர்ந்து கலந்து இருந்துச்சு இவங்கிட்ட எல்லாம். ஆண்டவரால் ஆகுங்கிற ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஆண்டவர் தருவாருங்கிற விசுவாசம் இருந்துச்சு. இந்த 2 விசுவாசமும் இவங்கிட்ட பலமா இருந்துச்சு. 2 கலந்து பலமா இருந்துச்சு. நம்ம கிட்ட அப்படி இருக்கணும். இருந்தா கண்டிப்பாக எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம், அவர் தந்துடுவார். இதான் நம்ம இன்னைக்கு உள்ளத்தில் வச்சுக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். மார்க் 11, 23, 24 வசனங்களை ஒரு தேவண்டபிள் எடுத்து வாசிக்கிறோம். வாசிங்க. ஆமா, சொல்லி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம விசுவாசிச்சீங்கன்னா சொன்னபடி ஆகும். அல்லேலூயா. மலைய பார்த்து பேருந்து போன்னு சொன்னா நடக்குமா? நடக்கும்னு எழுதி வச்சிருக்கு. அது அவசியம்னா அந்த மலையை என்ன செய்வாரு? புரட்டி போடுவாரு, அப்புறம் போயிடும். அதான் மலையை பெருக்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை தேவனிடத்தில் வேணும்னு கேட்குறீங்களோ அதை கண்டிப்பா பெற்றுக்கொள்வாங்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ள வேணும். ஆமா, அப்ப 2 வகையான விசுவாசம் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஒன்று, ஆண்டவரால் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாது ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் ஆகும். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் தேவனால் ஆகும் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கணும். எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கும். நான் சொன்ன இந்த குருடர்களை பாருங்க, அந்த கானானிய சிறிய பாருங்க, இந்த யாக்கோபை பாருங்க. 2 வகையான 2 விசுவாசமும் அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கா பலமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதனால அவங்களால புறப்படுச்சு. 2 வேண்டி இருக்கு. 2 விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது. அப்படி நம்ம இருக்கணும்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, ஏதாவது சரி செய்ய வேண்டிய காரியம், குற்றம் குறை இருந்துச்சுன்னா அதை முதல்ல நம்மளை உயிர்த்து ஆராய்ஞ்சு பார்த்து அதை சரி செஞ்சுக்கிடணும். நம்ம வாழ்க்கையில் ஏன் குறை, நம்மளோட குடும்பத்தில் ஏன் குறை, நம்மளோட பிள்ளைகளில் ஏன் குறை,
அதுக்கு என்கிட்ட என்ன குறை? ஏன்னா பிள்ளைகள்கிட்ட இருக்கிற குறைய பிள்ளைகள்கிட்ட சொன்னால் கேட்காது, காது கொடுக்காது, கடவுளை சரியாக அறிஞ்சிருக்கிறாது. நமக்கு அது அது பிந்தின காரியம். நம்மக்கிட்ட இது நிமித்த இந்த குறைக்கு காரணமாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுமா? பார்த்து நம்ம அதை முதல்ல சரி செஞ்சுக்கிடணும். இதெல்லாம் நிபந்தனைகள். 1 யோவான் 3:20 முதல் 22 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். அப்போ ஜெபிக்கிறோம், வேணும்னு கேட்கிறோம், தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்கிறோம். நம்முடைய மனசுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு இருக்கு, குற்றம் இருக்கு. இதுக்கு காரணம் நம்ம தான். அப்படி நமக்கு ஒரு குறுகுறுப்பு குற்றம் உணர்வு இருக்கு அப்படின்னா அதை முதல்ல சரி செஞ்சுக்கிடணும். மன்னிப்பு கேட்டு அது சரி பண்ண வேண்டிய காரியமா இருந்தால் சரியும் பண்ணிக்கிடணும். மார்க்கு 1 யோவான் 3:20 முதல் 22 வசனங்களை ஒரு எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. அடுத்த வசனம். பிரியமானவர்களே, ஆமா, அவன் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து ஆமா அப்பா கிட்ட போய் ஒண்ணு கேட்கணும். அப்பாவுக்கும் நமக்கும் இடையில ஒரு டக்கபார் இருக்கு. நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அது அப்பாவுக்கு தெரியும், அதை நம்ம சரி பண்ணல. 2 அடி கொடுத்தாரு. அடி கொடுத்தாலும் எழுத்து பார்ப்பாங்க சில பிள்ளைகள், இப்படி எழுத்து முறைப்பாங்க, மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, எழுத்து நிற்பாங்க, தகப்பங்கிட்டே எழுத்து நிற்பாங்க. அப்படிலாம் பிள்ளைகள் உண்டு. அது மாதிரி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு தப்பை வச்சுக்கிட்டு அதுக்காக அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்காம அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அப்பாவுக்கு நமக்கும் ஒரு சுகமான உறவு இருக்கணும். அதுக்கு என்ன காரியமாக இடையூறா நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல சரி செய்யணும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும், சரி செய்ய வேண்டிய காரியம் தான் சரி செஞ்சுக்கணும். அல்லேலூயா. செஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நமக்கே ஒரு தைரியம் வந்துடும். கண்டிப்பாக அப்பா தருவார். வந்துருந்தானே அப்பா கிட்ட கட்டு வாங்கிக்கலாம். அதுதான் ஆதியாகமம் 32 26 முதல் 28 வசனங்கள்ல அங்கே நம்ம பார்க்க முடியுது. யாக்கோபு ராத்திரி புறம் போறாருனாரு, கெட்டி புரண்டு உருண்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டாரு, விட மாட்டேன்ட்டாரு, போட்டுப்பா விடுனாரு, விடவே முடியாதுனாரு. அவர் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு ஒரு காரியம் தடையா இருந்துச்சு. அதனால ஆண்டவர் கேட்டார், உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இவருக்கு புரிஞ்சுட்டு அடிக்கடி இதை நம்ம தியானிக்கிறோம். அடிக்கடி தியானித்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன தப்பு பண்ணுங்கிறத நமக்கு நினைவே வர்றதில்லை. ஊழியக்காரங்க அப்படி பிரசங்கப்படும் போது கூட யாக்கோபு கிட்ட அப்படி குறை இருந்த மாதிரி என்கிட்ட ஏதாவது குறை இருக்கோன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நினைக்கணும். ஆனா அப்ப அவருக்கு வழங்கிட்டு அப்பாட்ட பொய் சொல்லி ஈசா கிட்ட என்ன செஞ்சோம், ஏசான்னு சொல்லி ஏமாத்தி பொய் சொல்ல மாத்திரமல்ல ஏமாத்தி வஞ்சகமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். அவரும் சொல்லிட்டாரு கடைசியில் ஏசாட்ட, நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் ஆசீர்வதிச்சிட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் சமாதானமான ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து அவருக்கு ஒரு சங்கடம், ஒரு என்ன சொல்றது, இல்லைன்னா ஒரு நல்ல வசனம் சொல்லுவாங்க, அது மாதிரி அதை சமாதானமாக அனுபவிக்கக்கூடாதபடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே, நெருக்கடி இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு வாழ்க்கையில். மாமன்கிட்ட போனால் மாமனால் பிரச்சனை, போகும்போது கொண்டு போனதெல்லாம் கல்லறைகள் திருடி கொண்டாங்க, அப்படி ஒரு பிரச்சனை. எல்லாத்தையும் இழந்துட்டு போண்டியா போனது, அங்கே போனது, அங்கே ராகேல் மேலே பிரியம், ராகேலுக்கு வாங்கி எனக்கு கெட்டித்தாங்கன்னு சொன்னால் இல்லை, அவரு என்ன செஞ்சுட்டாரு, இவர் அண்ணனை ஏமாத்தினார், அப்பாவை ஏமாத்தினார், மாமன் இவரை ஏமாற்றி லேயால கட்டி கொடுத்துட்டாரு. 7 வருஷம் அவளுக்காக 7 வருஷம் வேலை பார்த்து இன்னொரு 7 வருஷம் வேலை பாருன்னாரு. அப்புறம் சம்பளத்தெல்லாம் மாற்றி வச்சாரு. இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு கேட்டதெல்லாம் தந்திருக்கிறாரு. ஆனா அதை அனுபவிக்க முடியலப்பா, சந்தோஷமா அதை என்ன செய்ய முடியல. இந்த யாக்கோபுனால
அனுபவிக்க முடியல. இப்படி ஒரு சிக்கல் அவருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு பார்த்தீங்களா? இவர் ஏமாற்றினால இவருக்கும் இப்படி ஒரு சிக்கல் வந்துட்டு. அப்போ நைஸா ஆண்டவர் கேட்டிருக்காரு, சரிப்பா அப்போ பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சாமி என் பேர் உங்களுக்கு தெரியும், இல்லை உன் வாயினால சொல்லு, உன் பேர் என்ன? இவருக்கு விளங்கிட்டு, ஓ நம்ம போய் சொல்லி வஞ்சித்து ஏமாத்தி வேகன ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஆண்டவர் கொட்டி காட்டுறாரு உங்களுக்கு. அப்படி தெரிஞ்ச உடனே என் பேர் யாக்கோபு தான்ப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. தப்ப ஒத்துக்கிட்டாரு, பாவரிக்க செஞ்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக சுவைக்க கூடாதபடி, அனுபவிக்க கூடாதபடிக்கு இருந்த அந்த தடை, இவர்கிட்ட இருந்த அந்த குறை இவரை விட்டு நீங்கின உடனே அது பூர்ணமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறான். ஏசாவும் அதை எப்படியாவது தொலைச்சி கட்டிருன்னு சொல்லி சாத்தா ஏசாவுக்குள்ள புகுந்து அனுப்பினான். இப்போ நம்மகிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படிதான் ஏதாவது ஒன்று நமக்கு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருந்தும் இல்லாத போல சரியா அனுமதிக்க முடியாதபடி இருக்கும்னு இங்கே இதை போல அறிய முடிக்கிறது. அப்போ ஒத்துக்கிட்ட பிற்பாடு அது போயிட்டு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் செஞ்சாரு, அவர் ஆசீர்வதித்தார் என்று அந்த பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கு. 26 முதல் 28 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32 26 முதல் 28 வரைக்குள்ள வார்த்தையை வாசிக்கலாம். வாசிக்க போட்டுப்பா விடுகிறது என்றார். ஆமா ஆமா, அதுக்கு ஒரு தடை இருக்குடே உங்ககிட்ட யாக்கோபு. ஆமா, நீ பொய் சொன்னதுதான், பொய் சொன்னதானே இன்னைக்கு. போடாமல் மனுஷனவரும். ஆமா, பாத்தீங்களா, அவர் ஒத்துக்கிட்ட பொழுது, தாழ்த்தின பொழுது போதும். போதும். என்ன செஞ்சான்? அந்த ஆசீர்வாதம் நிறைவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இருந்தும் இல்லாத மாதிரி சில நேரத்தில் நமக்கு இருக்கும். அதற்கு காரணம் நம்மக்கிட்ட எங்கேயோ தப்பு இருக்கு, நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம். அதுதான் நம்மளை என்ன செய்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சந்தோஷமாக அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடாதபடிக்கு, அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடாதபடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அறிஞ்சு நம்ம என்ன செய்யணுமா, நம்ம சரி பண்ண வேண்டிய காரியம் நம்மக்கிட்ட இருந்தால் சரி பண்ணிக்கிடணும். ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், கண்டிப்பாக மன்னித்து நமக்கு தருவேன்னு சொன்னதை தருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்றை பார்த்து முடிக்கலாம். எபிரேயர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 31. எல்லாம் சரியாக இருக்கு, நான் சரியாக இருக்கேன், 2 விசுவாசமும் என்கிட்ட இருக்கு, ஒரு பிடிவாதமாக நான் இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன், பிடிவாத குணம் இருக்குது இந்த காரியத்தில், பொருத்தனையும் பண்ணிட்டேன், எல்லாம் தெரிஞ்சுட்டேன், காலதாமதம் ஆகுது. காலதாமதமே ஆன மாதிரி நமக்கு தோணினாலும், எவ்வளோ காலம் ஆனாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜெபிக்கிறத கேட்கறத நம்ம விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா கிடைக்காது. அதற்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவையாக இருக்கிறது. காலதாமதமானாலும் கேட்கறதுக்கும் அந்த விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. கண்டிப்பாக காலதாமதமாகிறதாக நமக்கு தோணினாலும் காலத்தில், அவர் குறித்த காலத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் நினைச்சுவார், தருவேன்னு சொன்னதை கண்டிப்பாக தருவார். ஒருபோதும் தராமல் இருக்க மாட்டார். ஆனபடினால் நாம் கேட்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறவற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. வாசிக்கலாம். எபிரேயர் 11:36 ஒரு தேவன் பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். சாரி, எபிரேயர் 10:36. எபிரேயர் 10:36. நீங்கள் செய்தி ஆமாம், நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் சரியாக செஞ்சுருங்க. கேட்குறத கேட்டுட்டு இருக்க, எவ்வளோ பரிசுத்தமாக சுத்திகரித்துக்கொள்ள தேவனுக்கு பிரியமாக உங்களை காத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளோ பிரியமாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. காலதாமதமானாலும் தருவார் என்கின்ற
விசுவாசத்தினால் இந்த தொடர்பை கேட்டுக்கிட்டே இருக்க. கண்டிப்பா உங்களை தந்துதான் அனுப்புவார், தராம அனுப்ப மாட்டார். அதுக்கு பொறுமை வேணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொறுமையை நம்ம தேவனத்தில் தான் கேட்கணும். அந்த பொறுமையை தேவனத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு அந்த பொறுமையோடு கேட்டுக்கொண்டே இருப்போம். தருவேன் என்று வாக்களிக்கிறவர் கண்டிப்பாக தருவார், தந்துதான் நம்மை அனுப்புவார் என்று கர்த்தர் இன்றைக்கு ஆவியான நமக்கு திட்டமான காரியங்களை நமக்கு சொல்கிறபடினாலே அந்த திடமனதோடு விட நாம் கேட்கிறதுக்கு தீவிரப்படுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கேட்போமாக. நம்முடைய சந்தோஷம் நிறைவாக கர்த்தர் தருவாராக. ஆமென்.